வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னல் சூக்குமமாக எழுந்தருளி 21/8/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவ்வியரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: சமரசம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இவையே மனித சமுதாயத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: தவமுறையும் அறநெறியும் பற்ற தருக்கென்று தன்முனைப்பு குன்றி போகும். பல வினைகள் புதிதையெல்லாம் முன்னும் செய்த பதிவுகளும் மறைந்து மெய்ப்பொருளும் காணும். சிவநிலையை சீவநிலை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது. எவரனும் வழியால் என்று உய்ய ஏது வழி வேறு உலகில் எண்ணிப்பாரீர் என்று ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க. இன்னொரு கவிதை: ஏற்பின்றி தீயாண்டா பவை இருப்பு இன்றேல் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும். எவருமுடம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்புக்கொள்வோம் வினைப்போக்கு மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிறர் தூண்டுதலுக்கும் மனமுயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? சமரசத்தோடும் சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாக வாழ்க்கை வாழ்ந்தாதான் மனித சமுதாயத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள்ல கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கோ பிறருக்கோ துன்பமில்லாத நன்மை தரத்தக்க ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொன்னா இந்த நாளையும் நாம கடைபிடித்து வாழும் போதுதான் நாம மகிழ்ச்சியாக வாழலாம். சமுதாயம்தான் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்குது. நாம உருவாகி பிறந்து வளர்ந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு அனுபவிக்கக்கூடிய அவ்வளவு சௌரியங்களையும் நமக்கு வாரி வழங்கியது இந்த சமுதாயம்தான். ஒவ்வொரு தனி மனிதனும் வினை பதிவை போக்கிக் கொள்வதற்கு தான் இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்திருக்குது. இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிற பிறப்பு. நாம ஒவ்வொருத்தரோடும் நாம குடும்பம் சுற்றும் ஒரு உலகு, அதோடு நாம இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் போது அந்த வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய ஜெனட்டிக்கினுடைய பதிவுகள் தான் என்பதை நாம புரிந்து வாழும் போது நாம பதிவுகளை நீக்கிக் கொண்டு நாம் அந்த இறையொத்த தன்மைக்கு மாறி வாழலாம். உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நம்ம வாழும்போது அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில மேலும் மேலும் நாம துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு பதிவுகளை அதிகப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைதான் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஏற்படும். இதை நாம ஒவ்வொருத்தரும் புரிந்து வாழணுங்க. மகாத்மா நாம சுதந்திரம் பெறுவதற்காக அரும்பாடுபட்டவர் மகாத்மா. அவர் கடைபிடித்தது இந்த சமரசம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம். அதே போல அகிம்சை என்ற ஒன்றை கடைபிடித்துதான் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அந்த குடும்ப ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கும் போதும் மௌன நோன்பிருந்து இறைநிலை இணைப்பிலிருந்து அந்த நபரை அவங்க மனதால நினைந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொடூரத்தை போக்கி அவங்க ஒரு அமைதியை பெற்று அவர்கள் மனித வாழ்க்கைக்கு எந்த துன்பமும் விளைக்காத அளவுக்கு அவர்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தினாங்க மகாத்மா. இந்திய அரசியல்ல மட்டுமல்ல, உலக அரசியல்லையும் கருத்து தெளிவை கொடுத்தவர் மகாத்மா. இது நாம எல்லோருக்கும் தெரியும். ஒரு புராண உதாரணம், ராணா மீரா பஜன்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மீரா ஒரு குறுநில மன்னன் பேத்தி. ராணா ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய அந்த மன்னன். அந்த குறுநில மன்னன்கள் எல்லாமே இந்த ராணா என்ற அந்த மன்னனுக்கு கட்டுப்பட்டவங்க. அப்போ மீரா பஜன், மீராவினுடைய அந்த தோற்றம் எல்லாம் ராணாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் திருமணம் செய்யணும்னு சொல்லி அந்த ஒரு ஏற்பாட்டை பண்றாங்க. அப்போ மீரா அந்த பஜன், அந்த இறைநிலை இணைப்பு, அந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீராவுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ஈடுபாடும் கிடையாது. ஆனா அவங்க அந்த திருமணத்தை வேண்டான்னு சொல்லல. ஏன்னா சொல்ல முடியாது. ராணாங்கிற மன்னன் அந்த குறுநில மன்னனுடைய பேட்டியை திருமணம் செய்து கொள்ளும் போது மறுக்க முடியாது. அப்ப திருமணம் நடைபெறுது. திருமணம் நடந்த அந்த மைக்ரோ செகண்ட்ல இருந்து ராணாவினுடைய சிண்டு விரல் கூட மீராவினுடைய உடல்ல படல. அந்த மீரா அரண்மனைக்கு வராங்க. அவர்களுக்கு அந்த மீரா பஜன் பாடுவதற்கு தேவையான ஒரு இடத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அதற்கு ராணாங்கிற மன்னன்
அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மீராவினுடைய உடல்ல தன்னுடைய சுண்டு விரல் கூட படாத வாழ்ந்த அந்த சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாக வாழ்க்கை வாழ்ந்தார். நான் இதை ஏன் இங்கு சொல்ல வரேன் என்று சொன்னா, ஒவ்வொரு தனி மனிதனும் நம்முடைய சூழல்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த பாதிப்புகளை பெருசா நாம எடுத்துக்கொள்ளாம நம்ம வாழ பழகி கொண்டோம் என்று சொன்னா, இந்த சாமிஜி சொல்லியிருக்கிற அந்த ஆள்காட்டி வரிகள்ல சொல்லியிருக்கக்கூடிய சமரசம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், தியாகம் இவையே மனித சமுதாயத்தில் இணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த வரிகள்ல நாம உண்மையாக்கி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.